எக்ஸ்ப்ளோரர்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோவில். அமைவிடம் குரங்கணில் முட்டம் வாலீஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் பாலாறு ஆற்றின் தெற்கு கரையில் உள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஸ்தல தீர்த்தம். இந்த கோவிலின் ஸ்தல தீர்த்தம் காக்கை மடு தீர்த்தம் அல்லது வாயசை மடு தீர்த்தம் ஆகும். கோவிலின் புராண கதைகள் படி காகமாக அவதரித்த யமன் தன் தல தோஷம் நீங்க இந்த இடத்தில் தம் அழகால் பூமியை சொரிந்து புனித நீரை உருவாக்கினார். இந்த தீர்த்தம் கோவிலின் 3 புறங்களிலும் பிறை சந்திர வடிவில் சுற்றியுள்ளது. ஸ்தல விருட்சம் இலந்தை மரம். கோவில் சிறப்பம்சங்கள். இங்கு வாலீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். சித்திரை மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகிறது. இக்கோவில் பாலாற்றின் தென்கரையில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் வாலி, இந்திரன், யமன் ஆகிய மூவரும் தங்கள் சாபங்களிலிருந்து விடுபட சிவனை வழிபட்டனர். இந்த வரலாறு கோவில் முகப்பில் சிற்பமாக உள்ளது. தேவார பாடல் பெற்ற 275 சிவஸ்தலங்களில் இது 6வது தலம். இந்த கோவில் பல்லவ மன்னர் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது. பிரதோஷ பிரார்த்தனை, திருக்கார்த்திகை, லட்சதீபம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கோவிலில் நிகழ்கின்றனர். சன்னதிகள். மூலவர் வாலீஸ்வரர் சன்னதி. சித்திரை மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகிறது. குரங்கு வடிவில் வந்த வாலி சிவனை வணங்கிய போது அவருக்கு பூஜை செய்வதற்கு கையால் மலர்களை பறிக்காமல் மரத்தை உலுக்கி பூஜித்தாராம். எனவே சிவனுக்கு கொய்யா மலர் நாதர், அதாவது பறிக்காத மலரால் பூஜிக்கப்பட்டவர் என்ற பெயரும் உண்டு. இவருக்கு விசேஷமாக கரும்பு சாறு அபிஷேகம் செய்கின்றனர். இவ்வாறு செய்வதால் என்றும் இனிமையான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவரை 5 அறிவு கொண்ட பறவை மற்றும் விலங்கு வழிபட்டு மீண்டும் 6 அறிவு கொண்டவர்களாக மாறினர். எனவே இங்கு வேண்டிக் கொள்ள பாவ விமோச்சனம், ஞானம் மற்றும் அறிவுத்திறனும் வளரும் என்கின்றனர். இறையார் வளையம்மை அம்மன் சன்னதி. அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. வாலி, இந்திரன், யமன் ஆகியோர் சிவனை வணங்கும் முன்பு அம்பாளை வணங்கினார்களாம். அவர்களுக்கு அருள் செய்யும்படி சிவனிடம் அம்பாள் பரிந்துரை செய்தாளாம். எனவே அம்பாளுக்கு இப்பெயர் வந்ததா, அதாவது தன்னை வணங்குபவர்களுக்கு வளைந்து கொடுத்து செல்பவள் என்ற பொருளில் இப்பெயரால் அழைக்கின்றனர். கந்தர் தனது பதிகத்தில் அம்பாளை குறித்தும் பாடியிருக்கிறார். இவள் கையில் வளையல் அணிந்து மகிழ்ந்த முகத்துடன் காட்சி தருவது சிறப்பு. திருமணமான பெண்களும் கர்ப்பிணிகளும் இவளுக்கு வளையல்கள் போட்டு பின்பு அதனை அணிந்து கொள்கின்றனர். இவ்வாறு செய்வதால் விரைவில் புத்திர பாக்கியமும் சுகப்பிரசவமும் ஆகும் என நம்புகின்றனர். ஆவுடை விநாயகர் சன்னதி. இங்குள்ள விநாயகர் தாமரை மலர் பீடத்தின் மேல் இருக்கிறார். இந்த பீடத்திற்கு கீழே ஆவுடையாரும் இருக்கிறது. இதனை விநாயகர் சக்தி தாங்கி கொண்டிருக்கும் வடிவம் என்கிறார்கள். முருகர் சன்னதி. முருகர் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சியளிக்கிறார். காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி சன்னதி. துர்கை சன்னதி.
விஷ்ணு துர்க்கை சன்னதி. இங்கு சாந்த முகத்துடன் இருக்கும் விஷ்ணு துர்க்கையின் வலது கையில் பிரயோக சக்கரம் இருப்பதுடன் இடக்கையில் சக்கர முத்திரையும் இருக்கிறது. இவள் காலுக்கு கீழே மகிஷாசுரன் இல்லை. இது விசேஷமான அமைப்பாகும். நவகிரக சன்னதி. மகாவிஷ்ணு சன்னதி, பிரம்மா சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, சப்தமாதர்கள் சன்னதி, சூரியன் சன்னதி, பைரவர் சன்னதி, நால்வர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி, நாகதேவதை சன்னதி. கோவில் வரலாறு. தனது 16 வயதில் இறக்கும்படியான வரம் பெற்றிருந்த மார்க்கண்டேயர் சிவத்தல யாத்திரை மேற்கொண்டார். அவருக்கு 16 வயதாகிய போது யமதர்மன் அவரை பிடிக்க வந்தான். அவனிடம் இருந்து தப்பிச் சென்ற மார்க்கண்டேயர் சிவனை கட்டிப்பிடித்து கொண்டார். அப்போது யமன் மார்க்கண்டேயர் மீது பாசக்கயிறை வீசவே அக்கயிறு தவறுதலாக சிவன் மீது விழுந்தது. தன் பணியை சரியாக செய்யாததால் சிவன் அவரது பதவியை பறித்தார். தன் பதவியை இழந்த யமதர்மன் சிவனை வணங்கி அவரிடம் மன்னிப்பு கேட்டார். அவரிடம் சிவன் பூலோகத்தில் குறிப்பிட்ட காலத்தில் தன் தரிசனம் கிடைக்க பெற்று இழந்த பதவி மீண்டும் கிடைக்கப் பெறும் என்றார். அதன்படி பூலோகம் வந்த யமன் முட்டம், அதாவது காகம் வடிவில் பல தலங்களுக்கும் யாத்திரை சென்று சிவனை வணங்கி வந்தார். கௌதமரின் மனைவி மீது ஆசை கொண்டதால் தன் உடல் முழுவதும் கண்களாக தெரியும்படி முனிவரிடம் சாபம் பெற்றான் இந்திரன். அவன் தன் தவறை மன்னிக்கும்படி சிவனிடம் வேண்டினான். சிவன் அவனிடம் தகுந்த காலத்தில் பூலோகத்தில் தான் சாப விமோச்சனம் தருவதாகவும் அதுவரையில் பூமியில் சிவத்தல யாத்திரை மேற்கொள்ளும்படியும் கூறினார். அவரது சொல் கேட்ட இந்திரன் அணில் வடிவில் பூலோகம் வந்தான். இவ்விருவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றாக இத்தலத்திற்கு வந்து சேர்ந்தனர். அப்போது சிவபக்தனான வாலி குரங்கு வடிவத்தில் இங்கு வந்து சிவனை வழிபட்டார். இதனை கண்ட யமன், இந்திரன் இருவரும் வாலியுடன் சேர்ந்து சிவனை வணங்கினர். சிவன் இம்மூவருக்கும் காட்சி தந்ததோடு யமன், இந்திரன் இருவருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தார். பின் அவர்களது வேண்டுதலுக்காக இவ்விடத்திலேயே சுயம்புவாக எழுந்தருளினார். தலமும் குரங்கு அணில் முட்டம் என்று ஆனது. வழிபாடு. பாவ விமோச்சனம், ஞானம் மற்றும் அறிவுத்திறனும் வளரவும் சனி தோஷம் நீங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். திருமணமான பெண்களும் கர்ப்பிணிகளும் இங்குள்ள அம்பாளுக்கு வளையல்கள் போட்டு பின்பு அதனை அணிந்து கொள்கின்றனர். இவ்வாறு செய்வதால் விரைவில் புத்திர பாக்கியம் சுகப்பிரசவமும் ஆகும் என நம்புகின்றனர். வாலீஸ்வரரிடம் வேண்டிக் கொண்டால் குறைவில்லாத வாழ்வும் பிறப்பில்லாத நிலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பாலாரிஷ்ட தோஷம் உள்ள குழந்தைகளுக்கு குணமாக அம்பாளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இது ஒரு முக்தி தலம் ஆகும். சிவனை வழிபடும் முன்பு காக வடிவில் இருந்த யமதர்மன் தன் அழகால் நிலத்தில் கீறி தீர்த்தம் உண்டாக்கினார். பின் அதில் மூவரும் நீராடி சிவனை வணங்கினர். இத்தீர்த்தத்தை காக்கை மடு தீர்த்தம், வாயசை தீர்த்தம் என்கின்றனர். யமன் சனீஸ்வரருக்கு அதிபதி. எனவே சனி தோஷங்கள் நீங்க யமன் வழிபட்ட வாலீஸ்வரரையும் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரரையும் வழிபடலாம். நேர்த்திக்கடன். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இந்த கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.